தராசு ஷாம், இப்போ இந்த பாமகவுடைய நிலைப்பாடு இந்த மாநிலங்களவை சீட் கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை மதிமுகவும் முன்வைக்கிறாங்க, தேமுதிகவும் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற கட்சிகள் காட்டுற அந்த தீவிரம் அப்படின்றது பாமக கிட்ட இல்லாததற்கு காரணம் உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கலா அல்லது சட்டப்பேரவை தேர்தல் தான் தங்களுடைய நோக்கம் என்ற அவர்களுடைய நிலைப்பாடா? முதல்ல ஒரு சின்ன கிளாரிட்டி என்னன்னா, கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளரா திமுக வேட்பாளரா அது அப்படி இல்லை. ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி இது சாதாரணமாக எம்எல்ஏ தேர்தலுக்கு நம்ம நமக்கு நன்கு தெரிந்த ஃபார்ம். இதுவே எம்எல்சியாவோ ராஜ்யசபாவோ இருந்தால் ஃபார்ம் ஏஏ ஃபார்ம் பிபி. ஃபார்ம் ஏஏல ஆத்தரைசேஷன், அதாவது யார் ஆத்தரைஸ்டு பர்சன், அநேகமாக அது திமுகவை சேர்ந்த பொதுச் செயலாளரோ இல்லை தலைவரோ. ஃபார்ம் பிபி தான் கேண்டிடேட்டு. இந்த கேண்டிடேட்டில் பார்ட்டி நேமே கிடையாது. கடைசியில் ஒரு அட்ரஸ் காலம் இருக்கும். அட்ரஸ் காலத்தில் வேணால் அவர் பிரசிடென்ட் மக்கள் நீதி மையம்னு போட்டுக்கலாமே தவிர எப்படி பார்த்தாலும் அவர் திமுக கேண்டிடேட் தான். காரணம் என்னன்னா, ஆத்தரைசேஷன் கையெழுத்து போடுறது திமுகவின் பொதுச் செயலாளரோ இல்லை தலைவரோ. எனவே இந்த கொஸ்டின் இதில் அரேஸ் ஆகாது. மணிகண்டன் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு, கடைசி நேரத்தில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க திமுக என்றால் அது 84 அப்படித்தான் நடந்துச்சு. ஜெயலலிதா அவர்களும் வலம்புரிஜானும் தேர்ந்தெடுக்கப்படும் போது திமுக 7th கேண்டிடேட் போட்டுது. யாருன்னா ஐயா ஆற்காடு வீராசாமி. அவர் பத்திரிகையாளர், அவர் எதிரொலிங்கிற மாலை பத்திரிகையை டெய்லி நடத்திட்டு இருந்தாருங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவர். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, இந்த நம்ம 34 பிரிக்கும் போது மிக இயல்பாக ஆற்காடு வீராசாமி 7th கேண்டிடேட்டாக மாறி அவர் வெற்றி பெறலை. பீட்டர் அல்போன்ஸ் காலத்திலே அதான், 96 காலகட்டத்திலே அதே தான். பீட்டர் அல்போன்ஸுக்கு எதிராக நின்ற உதயபானு வெற்றி பெறலை. 7th கேண்டிடேட்டு ஷுவராக ஜெயிக்கும் அப்படிங்கிற உறுதிப்பாடு இருந்தால் மட்டும்தான் திமுக அந்த ரிஸ்க் எடுக்கும். இப்போ உதாரணமாக பாரதிய ஜனதா இப்போதே எங்களது 4 எம்எல்ஏக்களின் ஆதரவும் அதிமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டா திமுக 4 இடம் தான் போடும். ஏன்னா அந்த நம்பர் வந்துடும். அதிமுகவுக்கு தேர்தல் இருக்காது. மணிகண்டன் சொல்ற மாதிரி சாமானியருக்கான சர்ப்ரைஸ் அப்படின்னா ஒருவேளை அந்த சாமானியரின் பெயரில் பெல்லுன்னு வருமோ என்னமோ, அது எனக்கு தெரியாது. அப்படி வந்தா சாமானியருக்கான சர்ப்ரைஸ் இருக்கும். எப்படி ராம்ங்கிற பெயரோ அப்படி பெல்லுங்கிற பெயர் அப்படிதான் நீங்க எடுத்துக்கிடணும். ஆக இதெல்லாமே மற்றவங்க எல்லாம் வைக்கிறதுலாம் பார்வை ஹேஷியம் தான். பாமகவுக்கு என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு கூட அவங்க தொழிற்சங்க பேரவை கூட்டம், தொழிற்சங்க பேரவை கூட்டத்தில் டாக்டர் தனியாக தான் நிற்கணுங்கிற ரீதியில் பேசுறாரு. அதுக்கு ஆதரவும் இருக்கு. அப்படியான சூழ்நிலையில் பாமக கூட்டணிக்கு வருவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியல. இன்னொன்று, ஒரு தேர்தல் அப்பதான் ஒரு உடன்பாடு போட்டு ராஜ்யசபா சீட்டை பற்றி நம்ம சொல்ல முடியும். இத்தனை சீட்டு ஒரு ராஜ்யசபா +1. எங்கள் காலத்தில் அது கிடையாதுங்க, இப்போதான் அது வருது +1ன்னு. இப்போ தேர்தலுக்கு முந்தைய எப்படி +1 கொடுப்பாங்க? ராஜ்யசபா சீட்டு கொடுத்த பிறகுதான் கூட்டணி என்று வருகிற நிபந்தனையை எந்த பெரிய கட்சி ஏற்றுக்காது. கண்டிப்பாக அதிமுகவும் ஏற்றுக்கிடாது, திமுகவும் ஏற்றுக்கிடாது. அப்போ திமுகவுக்கு காங்கிரஸ் வாய்ப்பு இருக்கானா? அது நிச்சயமாக இல்லை. என்ன காரணம்னா, தேசிய கட்சி அப்படியான டிமாண்ட் வைக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் வரவிருக்கும் கூட்டணி, வரவிருக்கும் எதிர்கால கூட்டணி 2026 கூட்டணி, அதில் இப்போ இருக்கிற ராஜ்யசபா தேர்தல் பிரதிபலிக்குமானா கட்சிகளுக்குள்ள அதிருப்தி இருக்கும்போது பிரதிபலிக்கும். என்னன்னா, எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க நமக்கு ராஜ்யசபா எம்பி வேணும்னு. எல்லாரும் சீனியர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்காம வாய்ப்பு மறுக்கப்படும் போது அவங்களுக்கு மன சஞ்சலமும் மன சடைவும் ஏற்படும். அது தேர்தல் வேலைகளில் பிரதிபலிக்கும்.